வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்வது என்னுடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சுக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, உங்களுடைய மனதை சற்று மாற்றி கட்டமைப்பதன் மூலமாக. அது எப்படி? சில பயிற்சிகள் மூலமாக. என்ன மாதிரியான பயிற்சிகள்? மூளை மனதை இயங்க வைக்கிற ஒருங்கிணைக்கிற சில பயிற்சி முறைகள் மூலமா. எப்படி? அதுக்கு அடிப்படையான சில தகவல்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துக்கு வெளியே நடக்கிற அன்றாட நிகழ்வுகள், சமூக ஊடகங்கள்லையும் அல்லது பல்வேறு நம்மளை சுத்தி நடக்கிற வாழ்வியல் சூழல்ல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான விஷயங்களை நம்ம வாழ்நாள் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் பற்றி, உடலுக்குள்ள இருக்கிற செல்கள், திசுக்கள், தசைகள், அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தைகளை கொண்டு அணுகும் பொழுது அது மிக அந்நியப்பட்ட தகவல்களா நமக்கு தெரிகிறதுனால அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை பத்தி நம்ம இருக்கிற பிரச்சனை இல்லை, அது வேறையா, சுத்தி இருக்கிற பிரச்சனை இல்லையா, ஆயிரத்துக்கு டென்ஷன், உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் தான் நமக்கு டென்ஷன். அந்த மாதிரி நம்ம ஒதுக்கி வைக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற அதிசயங்களை, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்மோன் அது என்னெல்லாம் பண்ணுது, பிரெயின் அது என்னெல்லாம் பண்ணுது, மனசு அது எங்க இருக்கு, அந்த சோல், நம்ம உடல் இறந்துட்டா அடுத்த நிமிஷம் நம்ம பாடி குப்பைக்கு ரெடி ஆயிடுது. அது வரைக்கும் நம்மள ஆக்டிவேட் பண்ற அந்த கரண்ட், அந்த எனர்ஜி, அந்த மின்சாரம் அது எங்கிருந்து வருது, அது எங்க போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு எண்ணிலடங்கா ஆச்சரியங்கள் நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கும் பொழுது அதுக்கு ஓரளவுக்கு நம்ம ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபை கொடுக்க முயற்சி பண்றோம். ஸோ அது சார்ந்த நோக்கமும் உங்களுடைய தற்காலத்துல நீங்க அனுபவிக்கிற மனதளவிலையும் உடல் அளவிலையும் அனுபவிக்கிற வலியும் வேதனைகளையும் விலக்கி நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கைய, ஒரு எதிர்காலத்தை உங்களால உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஷைன் யுவர் மேக்ஸ் பை ஷைன் யுவர் மைண்ட் சேனல். ஸோ இந்த அடிப்படையில் நாம பிரெயின் பற்றின விஷயங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களையும் உடலையும் ஒருங்கிணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மிஷின் தான் பிரெயின். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செயல்படுது. நம்ம உள்ளுக்குள்ள செயல்படுற எண்ணங்கள், உணர்வுகள், அதை உடலுக்குள்ள தகவமைத்து அதுக்கு தகுந்த மாதிரி உடலை மாடிஃபை பண்ற ஒரு மிஷினா செயல்படுது. நாட் ஓன்லி இன்சைட், இந்த அவுட் சைட் ஆல்சோ. நம்ம வந்து வெளி உலகத்துல நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், ஒரு பொருளை பாக்குறோம், அதுக்கு தகுந்த உணர்வுகள் நம்ம உடம்புல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி பாடியில நமக்கு ஒரு உற்சாகமோ இல்ல சோகமோ பிறக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒருங்கிணைக்கிற, அது செயல்படுத்துற இடத்துல மூளை இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஆகட்டும், அதை பத்தின பல்வேறு பகுதிகள், அது எந்தெந்த பகுதி என்னென்னத்துக்காக வேலை செய்யுது, அந்த மாதிரியான நிறைய தகவல்களை நம்ம பிரெயின் பத்தி பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க. அடுத்ததா உணர்வுகள், அதுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற ஹார்மோன் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஒரு மோர் தென் 50 ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ மேக்சிமம் பார்த்துருக்கோம். என்னதான் நூற்றுக்கணக்கான ஹார்மோன்ஸ் இருந்தாலும் ரொம்ப மேஜரான ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நேர்லி ஒரு 50 ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அது ஒரு லாங் வீடியோவாகவும் டீப்பா அதை பத்தின அது அதிகமான என்ன பிரச்சனை வரும், குறிப்பிட்ட ஹார்மோன் கம்மியான என்ன பிரச்சனை வரும், அதை சமநிலையில பராமரிச்சா என்ன நல்லது நடக்கும், பராமரிக்கலைன்னா என்னெல்லாம் நோய்கள் வரும் அப்படின்ற ஒரு டீப் அனாலிசிஸை நம்ம ஒவ்வொரு வீடியோல கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சமைக்கணும், சாப்பிடணும், அது டைனிங் ஹாலுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷுவலாகவும் ஒரு ஸ்மெல் நல்லா வர்றது மாதிரியும் ஒரு ருசியான உணவாகவும் பரிமாறணும்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அதில் சேர்க்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம லைஃப் பியூட்டிஃபுல்லா மாறணும் அப்படின்னா அதுல என்னென்னலாம் பேக்ல சயின்டிபிக்கல் ஃபார்முலா இருக்கு, அதுல என்னெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம பிரெயின் ஹார்மோன் பத்திலாம் பார்த்துட்டு வரணும். இப்ப அதுக்கு அடுத்த கட்டமா அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து சாம்பாருக்கு சமையல் செய்யறதுக்கு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப அதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும், எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா அது பண்ணாதான் அதுக்கு அடுத்து நம்ம ருசியா அதை என்ஜாய் பண்ணி
நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியும். நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஒரு வாழும்போதே நரக வேதனை அனுபவிக்காம நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை வச்சு நம்ம கண்ட்ரோல்ல நம்ம லைஃப் வச்சு சொர்க்கமா மாத்தணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து செம்மையா வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு இன்டென்ஷன். ஸோ இப்ப அந்த ப்ராசஸ்ல நம்ம சில விஷயங்களை பார்த்துருக்கோம். அது அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அதுல வந்து என்ன சொல்ற நியூரோனா வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் அதில் என்னென்னலாம் சேர்க்குறாங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பருப்பு மிளகாய்த்தூள் அதெல்லாம் வந்து சாம்பார் சமையல் செய்யறதுக்கு சேர்க்குறாங்கிற மாதிரி அதுல என்னென்னலாம் சேர்க்குறாங்க. இந்த விஷயங்களை வந்து கன்சிடர் பண்றது தான் வந்து நியூரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற நரம்பு மண்டலங்களையும் பிரெயின் பற்றிய விஷயங்களையும் நாம இதை வந்து சொல்லலாம். ஹார்மோன் பற்றிய விஷயங்கள்லாம் வந்து நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுக்காக என்எல்பில நியூரோன்னு. லிங்குஸ்டிக் அப்படின்னா அதனுடைய மொழியியல், அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது. நம்ம நிறைய ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டன்ஸ் பி அப்படின்ற ஒரு ஹார்மோன் என்ன ரோல் பண்ணுதுன்னா, காலில் வந்து அடிபட்டுச்சுன்னா வாய் கத்துது. காலில் நம்ம போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு நேரம் ஒரு முள்ளோ குச்சியோ குத்தி ஆன்னு வாய். ஸோ அது அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, உடல் டோட்டலா பாடி வந்து அதுக்கு அதுக்கு வந்து மாறுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இப்ப நாம பேசுறது கூட, நான் உங்களுக்கு பேசுறது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இதை பாக்குறதுக்கு ஆர்வம் காட்டுவீங்க. இன்கேஸ் பிடிக்காம இருந்தது, வேற மாதிரியான ஒரு வித்தியாசமா ஏதோ அக்லியா பண்றேன்னா கடந்து போயிடுவாங்க. ஸோ இன்னும் பிடிக்கணும் அப்படின்னா இன்னும் பெட்டரா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அது உடல் மொழி ஆகட்டும், நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம வந்து ஒரு கோபமா பேசுறோமா, அன்பா பேசுறோமா, ஒரு எம்பத்தியா பேசுறோமோ, அந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லைங்களா. சோ இந்த மாதிரி உடல் மொழி, பேச்சு மொழி, பார்வை மொழி, ஜஸ்ட் நான் பார்க்குற ஒரு அணுகுமுறையை கூட அது மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான ஒட்டுமொத்த மொழியியல் சார்ந்த விஷயங்களை வந்து லிங்குஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராம் அப்படின்னா இவையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு விளைவை ஏற்படுத்துது இல்லையா. இப்போ சமைக்கும் போது அது நல்ல ஸ்மெல், ஆஹா வாட்டே ஸ்மெல், செம்மையா இருக்கும் பொழுது நீங்க சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு அது ஒரு எஃபெக்ட் வெளியே வருது இல்லைங்களா, அந்த விளைவுகள். ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமிங். ஸோ நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் அது பத்தின டீட்டெயிலான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததான் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னா அது பேஸ்ட் ஆன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தகவல் பரிமாற்றம். அதுல நடக்கிற விஷயங்கள், ஒவ்வொருத்தருடைய மனிதர்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்வு நிலைகள், ஈகோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பேரண்ட் மனநிலை, ஒரு பெற்றோர் மாதிரி இருக்கிற ஒரு மனநிலை. பெற்றோர் மனநிலைன்னா என்ன, அதுலயே ரெண்டு விதமா இருக்கு. நர்ச்சரிங் பேரண்ட் இருக்கு, கிரிட்டிக்கல் பேரண்ட் இருக்கு. நர்ச்சரிங் பேரண்ட்னா கொஞ்சம் செல்லமா ஒரு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு பேரண்ட் மனநிலையில இருக்கிறது. இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு குழந்தைங்களுக்கும் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பா மட்டும் அப்படி கிடையாது. ஒரு கற்பனைக்காக அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்காங்களே தவிர ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குழந்தைகிட்ட ஒரு சில நேரத்துல நம்ம ஒரு நல்ல ஒரு தகப்பனா, ஒரு பொறுப்பான தகப்பனா, ஒரு கண்ணியமான தகப்பனா, சந்தோஷமா அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை கொடுத்து கம்ஃபர்டபுளா வைக்கிறோம். அதிகபட்சமான செல்லமா கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஸோ இது வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ரொம்ப அதிகமாச்சு, ஓவரா செல்லம் கொடுத்தோம் அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆச்சுனாக்கா அதுல பிரச்சனைகள் வர இருக்கும். அந்த பேரண்ட் ஈகோ ஸ்டேட்லயே வந்து ரொம்ப கம்மியா, அதாவது செல்லமே இல்லாம ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷனலே கனெக்ட் ஆகாம யாருக்காக வாழ்றோம்னே தெரியாத நிலைமை குழந்தைய தள்ளப்பட்டுரும். ஸோ இது வந்து ஒரு பேரண்ட் ஈகோ ஸ்டேட் லெவல்ல வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோல டீட்டெயிலா இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருக்கோம். அதுல அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேர், சாரி, கிரிட்டிக்கல் பேரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பேரண்ட்லேயே ரெண்டு விதமான பேரண்ட், நர்ச்சரிங் பேரண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட். கிரிட்டிக்கல் பேரண்ட்னா ரொம்ப அக்ரெசிவா எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அப்படியே ஓவர் டிசிப்ளினரி அந்த மாதிரி, இல்ல தேவையான அளவுக்கு பக்குவமா ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, இல்ல அது ரொம்ப குறைஞ்சா, எது கிரிட்டிக்கல் பேரண்ட் ஈகோ லெவல் குறைஞ்சதுனாக்கா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒழுக்கமே இல்லாம வளருது. ஸோ அந்த அலைன்மெண்ட் தான். அதிகமாகிறதுனால பிரச்சனை என்ன வரும், கம்மியாகிறதுனால பிரச்சனை வரும். அதை சம நிலையில வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பயிற்சி மூலயமா பார்க்கறோம். இது வந்து ஸ்ட்ரக்சர், இது இது இருக்குன்றது தான் சொல்ல வரேன். அடல்ட்னா லாஜிக்கல் மைண்டிங், ஒரு அடல்ட்டா மெச்சூரிட்டி லெவல், நல்லது எது கெட்டது எது, முக்கியமா அடல்ட் பேரண்ட் ஈகோ லெவல், அடல்ட் ஈகோ லெவல். அதுல என்ன சொல்ல வருதுன்னா, நமக்கு யாராவது ஒரு பிரச்சனை தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன் நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, நம்மளால ஏதாவது பாதிச்சிருக்காங்களா, என்ன என்ன வகையில பாதிச்சிருப்பாங்க, அது அவங்க மனநிலை. இப்ப அது நமக்கு நடந்திருந்தா, அவங்க நிலைமையில நாம இருந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம், நாம தான் கத்திருப்போம். அப்ப நம்ம ஏன் விட்டு கொடுத்து போக கூடாது, இல்ல நம்ம அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் தகுந்த மாதிரி நாம ஏன் மாத்திக்க கூடாது, இல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குற லெவல்,
அதான் வந்து அடல்ட் ஈகோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சைல்டுனா ரெபெலியஸ் சைல்டு, ரொம்ப மோசமான அஹ், குழந்தையா அந்த மனநிலைக்கு போவாங்க. அது என்ன சொல்றது, நான் சொல்றதா ரைட்டு, நான் பண்றதா ரைட்டு, யார் என்ன சொன்னா எனக்கு என்ன இருக்குன்னு ஒரு அக்ரெசிவான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரூடா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மனநிலையில இருக்கிறவங்க வந்து ரெபெலியஸ் சைல்டு, ஈகோஸ்டிக் லெவல்ல. அதுக்கு அடுத்ததா வந்து அது அடாப்டட் சைல்டு. எது கேட்டாலும் சொல்றதுக்கு என்ன சொல் பிள்ளை கேட்பாருன்னு சொல்லிட்டு கேட் சாரி, டக்குன்னு டாபிக் மாறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. கேட்பா, ஒரு வார்த்தை வரும், எதை சொன்னாலும் கேட்டுன்னு பார்ப்போமா பார்த்து என்ன ஆமா சாமி ஆமா சாமி கரெக்டா வந்து சொல் கேட்ப கே சொல்றத கரெக்டா கேட்டு நடக்கிறவங்க. ஸோ அதுலயுமே வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருக்கு. அதிகமான வந்து ஓவரா அங்க போய் விழு, அந்த மாடியில இருந்து கீழே விழு அப்படின்னு சொன்னா போய் விழுந்துட முடியாது இல்லையா. அதே சமயத்துல சொல்ற பேச்சு கேட்கலனாலும் மேனேஜ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இந்த ஈகோ லெவல்ல வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன அதை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் ட்ரீ சைல்டு. ட்ரீ சைல்டுனா வந்து சுதந்திரமா சந்தோஷமா ஒரு எப்பயுமே ஒரு ஹாப்பியா ஜாலியா எப்பவுமே ஒரு ஒரு இயற்கை சார்ந்து அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா, உலகம் படைச்சது எனக்காக, வாழும் உயிர்கள் அனைத்தும் எனக்காக அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ஜாலியா இருக்கிறது. அதுவும் வந்து ஓரளவுக்கு தான். ஸோ அந்த பவுண்டரி லெவல் என்ன அப்படின்றத வந்து நாம கரெக்டா பார்க்கணும். அதே சமயத்துல ப்ரீ சைல்டு லெவல் வந்து ரொம்ப கம்மியாச்சுனாக்கா எந்நேரமும் யாருக்கும் நம்ம அடிமையா தான் இருக்கிறோம். கண்டுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஆளே இல்லைனாலுமே கூட இந்த உலகமே சேர்ந்து நம்மளை அடிமைப்படுத்துது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போவாங்க. ஸோ அதை பத்தி அலசி ஆராயறது தான் வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்ல வந்து ஈகோ ஸ்டேட் லெவல்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம வந்து இன்னொரு டாபிக்ல பார்த்துருந்தோம். அது வந்து ஜொகாரி விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு, ஓப்பன் ஏரியா அப்படின்னா அது நமக்கும் மற்றவங்களுக்கும் நம்மளை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள். பிளைண்ட் ஸ்பாட்னா வந்து மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியாது. ஸோ ஹைடன் ஏரியானாக்கா நமக்கு தெரியும் ஆனா மற்றவங்களுக்கு வந்து அது மறைஞ்சிருக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமைகள்லாம் வந்து உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து ஹைடன் ஏரியா. அதை வந்து நீங்க வெளிப்படுத்தணுமா வெளிப்படுத்தக்கூடாதா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தான். உங்களுடைய சீக்ரெட் விஷயமா இருந்ததுனாக்கா வெளிப்படுத்தினா வெள்ளங்க வரும். இல்ல சில திறமைகளா இருந்தா வெளிப்படுத்துறதுன்னா மற்றவங்களுக்கும் உபயோகப்படும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எந்த இடத்துல லாக் ஆகுறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஃபைனலி அன்னோன் ஏரியா. அன்னோன் ஏரியானா நம்மளை பத்தி நமக்கும் தெரியாது, நமக்கே கூட தெரியாது. ஸோ அது நாம எடுக்கிற முயற்சிகள், நாம எடுக்கிற உழைப்பு, நம்ம எடுக்கிற பாதை, இதெல்லாம் தான் முடிவு பண்ணும். அதை ப்ரீவியஸாவே நம்ம வந்து ஒரு ப்ரீ பிளான்டா பண்ணி பண்றோம் அப்படின்னும் போது நமக்கே தெரியாத மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அது அன்னோன் ஏரியா இருந்தது. அடுத்ததா ஓகே ஓகே மாடல் பார்த்துருந்தோம். ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே அப்படின்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான பாசிட்டிவான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க. இது வந்து லைஃப் பொசிஷனிங் மாடல்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல வந்து ஈகோ ஸ்டேட் லெவல்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது வந்து என்ன பண்ற ஒழுங்கா போ, ஈகோ ஸ்டேட் லெவல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஈகோ ஸ்டேட் லெவல்ல வந்து அடல்ட், பேரண்ட் அண்ட் சைல்டு பார்த்துருந்தோம். அடல்ட்ல வந்து டைப்ஸ் கிடையாது. பேரண்ட்ல வந்து நர்ச்சரிங் பேரண்ட், கிரிட்டிக்கல் பேரண்ட் பார்த்தோம். சைல்டுல பார்த்து ஃப்ரீ சைல்டு அண்ட் அடாப்டட் சைல்டு, ரெபலியஸ் சைல்டு பார்த்தோம். ஜொகாரி விண்டோல வந்து என்ன சொல்றது, ஹைடன் ஏரியா, அன்னோன் ஏரியா, ஓப்பன் ஏரியா, பிளைண்ட் ஸ்பாட். பிளைண்ட் ஸ்பாட் வந்து மற்றவங்களுக்கு தெரியும் ஆனா நமக்கு தெரியாது. அதாவது என்ன சொல்றது, நாம எல்லார்கிட்டயும் சாதாரணமா தான் நடந்திருப்போம். ஆனா நம்மளை பத்தி ஒரு தப்பான செல்ஃபோன்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுதான் மத்தவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியும் ஆனா நம்மளை பத்தி நமக்கு தெரியாத விஷயம். So, ஒரு கைண்ட் ஆஃப் புரளின்னு சொல்லலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது வந்து அபிஷியலா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அவங்க சார்ந்த தொழில், வாழ்வியல் சூழல், அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது சீரியஸான மேட்டரா இல்ல வந்து கடந்து போற விஷயமா அப்படின்றது வந்து மாறுபடும். பட் இந்த டெக்னிக் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்படிதான் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம் அப்படின்றத சொல்ல வருது. ஸோ ஓகே ஓகே மாடலை பொறுத்த அளவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல ஒரு அபிஷியல் ரிலேஷன்ஷிப்போ என்னவா இருந்தாலும் நானும் நல்லா இருக்கேன், நீயும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஐ எம் ஆல்சோ ஃபீல் குட், யூ ஆல்சோ ஃபீல் குட். ஸோ எப்படின்னா ஒரு பொறாமை, ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அந்த மாதிரிலாம் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கிளாரிட்டி பண்றது தான் இந்த மாடல். ஸோ அடுத்ததான் வந்து ஓகே ஓகே மாடல் ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. அதான் 4 நிலைகள் இருக்கு. எல்லாத்துலயுமே பல்வேறு நிலைகள் பார்த்துறோம். சொகாரி விண்டோலையும் பார்த்தோம், ஈகோ ஸ்டேட் லெவல்லையும் பார்த்தோம். இதுலயும் அதே மாதிரி ஓகே ஓகே மாடல்லையும் 4 நிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐ எம் ஓகே, யூ ஆர் ஆல்சோ ஓகே. நானும் 10 ரூபாய் கொடுத்தேன், நீயும் அதை கரெக்டா கொடுத்த, முடிஞ்சு போச்சு.
ஐ எம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் கொடுத்தேன், ஆனா நீ கொடுக்கல, தப்பாயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் கொடுக்கல் வாங்கலுக்காக சொல்றேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாத்துலயுமே சொல்றேன். இப்ப ஒரு ஹஸ்பண்ட் நினைக்கிறாங்க, நான் தான் படிச்சிருக்கேன், நான் தான் நல்லா இருப்பேன், நீ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க, சும்மாவே இருக்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு போகும்போது அது வந்து கான்ஃபிளிக்டா தான் முடியும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் போகும்போது பிரச்சனைகளை உருவாக்குன்றது. ஐ எம் ஓகே, யூ ஆர் ஓகே. ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. இது என்னன்னா நம்ம ஏற்கனவே அந்த அடாப்டட் சைல்டு பார்த்தலாம், அந்த மாதிரி தான். ஐ எம் நாட் ஓகே, எதுவாக இருந்தாலும் இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பண்ணிக்கோ. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எல்லாமே நீ தான். ஐயோ சாமி, காலைல இருந்து என்ன சொல்றே செய்யறேன், அவ்வளவுதான். இது மெயினா இதை வந்து எங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, பொலிட்டிக்கல் அண்ட் இந்த ரசிகர் மன்றம்லாம் இது பண்றாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குள்ள ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு டைரக்டரோட தனிப்பட்ட முறையில ஒரு தாட்டு தான் ஒரு படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரியா ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கிரியேட்டிவா திங்க் பண்ணி அவ்வளவு உழைப்பும் வந்து அந்த டைரக்டர் போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் நிறைய கோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, லிரிக்ஸ் எழுதுறவங்க இருப்பாங்க, ஸோ பிளேபேக் சிங்கர்ஸ் இருப்பாங்க. எவ்வளோ பேர் உழைப்பு. ஹீரோ வந்து ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னாங்கன்னா அதுதான் வந்து ஒரு சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். கடந்த ஒரு 50-60 வருஷமா நம்ம சவுத் இந்தியாவில் வந்து சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தலைவர், ஒரு நடிகர், இல்ல ஒரு அரசியல் தலைவர், ஒரு லீடர், இல்ல ஒரு கிராமத்து தலைவர், யார் இருந்தாலும் அவங்கள முன்னிறுத்தி மற்றவங்களாம் நாங்க அப்படியே ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும், அந்த உலகமே அவங்களுக்கு தான் வந்து தெரியும் அப்படின்னு சாஷ்டாங்கமா அப்படியே சரண்டர் ஆகார். ஸோ அந்த ஒரு ஆள் சொல்லிட்டா போதும், 8 கோடி தமிழ் மக்களும் கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு கிரியேட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அதுதான் ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஒன்லி ஓகே, அந்த பொசிஷன். ஸோ அது வந்து நான் இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அரசியல் சினிமா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், புரியுதுங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளால 1 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், அப்படியே ஒரு சரண்டர் ஆகிற நிலை இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அது ஃபேமிலிக்குள்ளேயும் இது இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா லெவல்லையுமே வந்து பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ பட் அது ஒரு கரெக்டான நிலையில இடம் பொருள் ஏவல் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றோமான்றதுல தான் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு பயிற்சி ஆகட்டும், இந்த இன்டெலிஜென்ஸை எந்தெந்த இடத்துலலாம் நம்ம உபயோகப்படுத்தி அவங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு பிரச்சனைன்னு வராங்கன்னா அவங்க சுத்தி என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதுல என்ன இப்ப அவங்க யாருக்கு யாருக்கு சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்களா? சொசைட்டில இப்ப அரசியலை விட்டுருங்க, சினிமாவை விட்டுருவோம். இப்ப ஒருத்தங்க கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோம், கடன் வாங்கிட்டோம்ன்ற ஒரு காசு கொடுத்து கடன் வாங்கிட்டோம்னே அவங்களால நம்ம குடும்பத்துல இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நிறைய நம்ம பார்த்துருக்கோம்ல, ஒருத்தங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டோம்னாலே கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு சொல்ல வள்ளுவர் திருக்குறள் கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கிட்டோம்னாலே அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படணும். ஸோ ஒரு சரண்டரான நிலைமைக்கு தள்ளப்படும். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது திறமை இருந்தா கூட அதெல்லாம் மறந்துடும். நான் ஓகேவே இல்லை, நீ தான் ஓகே. ஸோ அதனால தானே இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் கூட அது அதிகமாகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் பொசிஷன்ஸ்ல அவங்க என்ன மாதிரியா சுச்சுவேஷன்ஸ்ல வாழ்றாங்க, அதுக்கு என்ன தீர்வு எடுக்க முடியும், அவங்க சுச்சுவேஷனை சார்ந்து அப்படின்றது தான் நம்ம இதுல வந்து அனலைஸ் பண்றதுக்காக தான் இந்த ஓகே ஓகே மாடல் யூஸ் பண்றாங்க. அண்ட் ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஆல்சோ நாட் ஓகே, இது எல்லாமே கூட அன்றாட வாழ்வில் நடக்கிறது. இதெல்லாம் வந்து இல்லாம சமூகம் கிடையாது. ஆனா ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படின்னும் போதுதான் அங்க பிரச்சனையே வருது. ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜுக்கு போறான், அந்த காலேஜ்ல ஒரு கட்டமைப்போ இல்ல ஒரு ரூல்ஸோ இல்ல ஒரு சரியான திட்டமிடுதலோ இல்லாம பணம் மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த காலேஜை வந்து சும்மா அப்படியே இப்ப ரன் பண்றாங்க. இப்ப சரியா கோச்சிங் இல்லை டீச்சிங் இல்லை அப்படின்னும் போது அப்ப அந்த காலேஜ் சரியில்லைன்ற ஒரு மனநிலைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகிறான். அவனால தன்னோட எஜுகேஷனை சரியா வளர்த்துக்க முடியல, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்களுக்கு எல்லாம் போயிட்டு தண்ணியை தான் அழிச்சிக்கிற மாதிரியான ஒரு லைஃப் வந்து ரன் பண்ண வேண்டியதா இருக்குது. அவங்க வீட்டுல செலவு பண்ணி நிறைய படிக்க வச்சு கடைசியில பார்த்தா அதுக்கான எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலைமையில வந்து நிக்கிறான். அவன் சொல்ற பதில் என்னவா இருக்கும்? காலேஜ் சரியில்லை, நான் சரியில்லை, ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஆல்சோ நாட் ஓகே. ஸோ இப்படி தானே இருக்கும். ஸோ அந்த இடத்துல யாரால என்ன பண்ண முடியும்? ஸோ அங்க வந்து
ஒரு என்ன சொல்றது ஹோப்லெஸ்னஸ் உருவாகுது. ஸோ அந்த ஒரு ட்ராமா, ஒரு என்ன சொல்றது ஒரு பிரேக் டவுன், அந்த மாதிரி ஒரு உடைஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இது எல்லாமே வந்து நான் ஒரு நிகழ்கால உதாரணத்தை சொல்லும் போது ஒரு கனெக்ட் ஆகும், புரியுன்றதுக்காக தான் சொல்றேனே தவிர, திரும்ப சொல்றேன், ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்வியல் சார்ந்த அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அனலைஸ் பண்றதுக்காக தான் நம்ம இந்த டெக்னிக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்துறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னும் போது, நீயும் யோக்கியமா நானும் யோக்கியம் இல்லை, அந்த குடும்பம் உருப்பிடுமா? சாரி, இந்த மாதிரி கொலைகள் லாங்குவேஜ்ல பேசுறது வந்து அன்றாட வாழ்வியல்ல மக்கள் உபயோகப்படுத்துற வார்த்தைகள் தான். புதுசா வார்த்தை எல்லாம் ஒண்ணும் அதுக்காக நான் உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு புரியுன்றதுக்காக சொல்றேன். ஸோ எல்லா குடும்ப கட்டமைப்புமே வந்து அப்பா அப்பா பையன் உறவு, அதுக்கே வந்து இந்த டெக்னிக் தான் வந்து ரொம்ப மோசமான விளைவை அதாவது இந்த டெக்னிக் வச்சு அனலைஸ் பண்ணலாம். அவங்களோட ஒரு அப்பா சரியா சம்பாதிக்கல, பிள்ளைக்கு வந்து சேர்த்து வைக்கல, மற்றவங்க ஒரு கார்ல போறவங்கள பார்த்துட்டு எங்க அப்பாலாம் வேஸ்ட். ஸோ அப்பாவே வந்து முக்காவாசி அப்படித்தானே இருக்காங்க. ஸோ அப்பாவே வந்து நெகட்டிவா பாக்குறது, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் நம்புறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஐ எம் நாட் ஓகே, யூ ஆர் ஆல்சோ நாட் ஓகே, அந்த பொசிஷன்ல லைஃப் பொசிஷனை ரன் பண்ணி அவங்க பிரச்சனைக்குள்ள வாழ்றத அடையாள கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவங்களுக்கான தீர்வை என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து அதுல சிபிடி அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட்டை கொடுக்க போறோம். சிபிடி அப்படின்னா என்னன்னா காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. இது கூடவே வந்து NLP-க்குள்ளதான் அடங்கும். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதுக்குள்ளதான் அடங்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், NLP-ன்றது வந்து ஒரு கடல். அதுல ஒரு பகுதியா ஒரு அரபிக்கடல், ஒரு பசிபிக் பெருங்கல், ஒரு அண்டார்டிகா, ஸோ அந்த மாதிரி தனித்தனி பகுதியே ஏகப்பட்ட உள்ளுக்குள்ள நிறைய டெக்னிக் விதமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து ஹைடன் ஏரியா, ஓப்பன் ஏரியா, அன்னோன் ஏரியா, பிளைண்ட் ஸ்பாட்லாம் சொல்றோம் இல்லைங்களா? ஜொகரி விண்டோ, அது மாதிரி இப்போ ஓகே ஓகே மாடல் சொன்னோம் இல்லைங்களா? அப்புறம் அந்த பேரண்ட் அடல்ட் சைல்டு ஸ்டேஜ் சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சிபிடின்றது வந்து NLP-க்குள்ளதான் அடங்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை அனலைஸ் பண்ணி அதுக்கான தீர்வு கொடுக்கறதுக்கு இந்த சிபிடியை பயன்படுத்துறோம். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ், ஒரு 10 மினிட்ஸ் சிபிடி பயிற்சி உங்களுக்கு கொடுத்தா உங்களுடைய எண்ணங்கள் உங்க வாழ்க்கையே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சிபிடி அடிப்படையில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதனோட நோக்கம் அப்படின்னா என்னன்னா, இந்த சிபிடியை பத்தி அடிப்படைகளை பேசிட்டு அறிமுகப்பட்டது தான். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸை உருவாக்குதல், எதிர்மறை எண்ணங்களை மாற்றுதல், இதெல்லாம் தான் வந்து சிபிடில ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. அடுத்ததா வந்து என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா, சுய பகுப்பாய்வு, ABC மாடல்னு சொல்லுவாங்க. ஆக்டிவேட்டிங் ஈவென்ட் பிலீவ் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு பிரச்சனையில வரீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன நடந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இல்ல நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, அதுதான் உங்களை என்ன மாதிரி என்ன சொல்றது, இது நான் இப்ப இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எமோஷன் கொடுத்துருக்கு பாருங்க, என்ன மாதிரி அவங்க வந்து சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் ஏ அப்படின்னு சொல்றது. அதுக்கு உள்ளுக்குள்ள என்ன மாதிரி அவங்க உணர்வுகள் மாறுது அப்படின்றது வந்து பிலீவிங். அவங்க என்ன நம்புறாங்க, ஐயோ போச்சு முடிஞ்சது, நான் தோத்துருவோம் போல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போறாங்க. அது உடல்ல என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துது, அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், அளவுக்கு அதிகமான பயம், ஒரு தன்னம்பிக்கை குறைதல், அது அடுத்தது அவங்க உடல்லையும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். கவலை அதிகமாகி, பதட்டம் அதிகமாகி, மூச்சு திணறலே வர வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றது தான் அதனுடைய விளைவுகள், கான்சிக்யூஷன்ஸ். அதுல சிந்தனை மறுசீரமைப்பு, அதாவது ரீஃப்ரேம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஃப்ரேம் பண்றோம், அதுக்கு அடுத்தது அதை டீஃப்ரேம் பண்றோம், அதுக்கு அடுத்து ரீஃப்ரேம் பண்றோம். இதுதான் நம்ம சிந்தனை மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ எதிர்மறை எண்ணத்திற்கு ஆதாரம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு நாள்ல ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதுக்கு என்னெல்லாம் காரணமா இருக்கும் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒருத்தவங்களோட கவுன்சிலிங் பண்ணும்போது, இது வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுனால கண்டிப்பா எக்ஸாக்டா நம்ம வந்து புரிய வச்சிட முடியாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட அரசியல், சினிமா அத்தனையும் நான் வந்து உதாரணம் எடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து எக்ஸாக்டா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேஸ் ஸ்டடிஸ் டைரக்டா நம்ம மீட் பண்ணி ஆகணும் ஒருத்தங்களை பத்தி. அவங்க ஏன்னா இது சுச்சுவேஷன் மாறும். நான் ஒரு இடத்துல ஒரு விஷயங்களுக்கு ரைட்டான தீர்வை கொடுக்குற அதே சமயத்துல அது இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்துக்கு தவறான டிசிஷனா இருக்கும். ஸோ இதுதான் இதுல வந்து ரொம்ப பியூட்டியா இருக்கும்.
ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்றது தான் வந்து அந்த கவுன்சிலிங்கோட டாட்டிக்ஸ். ஸோ இதுல ரீஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நீட் எக்ஸாம் அது நடக்குது இல்லைங்களா? அதுல வந்து நிறைய பேர் என்னால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு சஃபர் ஆகி டார்க் சீட் கிடைக்கலன்னு ஏதோ ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் அமையுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து ஏபிசி. மார்க் கம்மியா எடுத்துட்டாங்க, சீட் கிடைக்கல, தோல்வியா இருக்குது, பதட்டமா வராங்க, அது உடலுக்குள்ளேயும் ஆபத்தை கொண்டு வருது. அப்போ அதுக்கு என்ன ஆதாரம் என்ன? அதுதான் எங்களுடைய வேலை. ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு கவுன்சிலரா என்ன இதுல வந்து செய்ய வேண்டியது இருக்குனாக்கா, அதுக்கு அவங்க அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறதுக்கு என்ன காரணம், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன் டாக்டர் சீட் மட்டும்தான் டாக்டரே தான் படிக்கணுமா? ஏதோ சொல்லுவாங்களே காமெடியில, பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? வேற தொழிலே இல்லையா வாழ்க்கையில? வேற எதுவுமே சூட் ஆகாதான் நமக்கு? வேற எந்த என்ன சொல்றது, ஒரு 1000 கணக்கான தொழில ஒரு டாக்டர் ஒரு தொழில் அவ்வளவுதான். மீதி 999 தொழில் இருக்கு. அதுல நமக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகுதான்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா வெறும் டாக்டர் மட்டுமே இந்த உலகத்தை காப்பாத்திட முடியுமான்னு கிடையாது. ஒரு சயின்டிஸ்ட், இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல ஒரு விவசாயி, விவசாயத்தை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா பண்ணணும், அதெல்லாம் என்னுடைய கனவு திட்டம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சமூகத்துக்கு பங்களிக்கலாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நாம அந்த இதை வந்து டீக்ரேம் பண்றோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, அது நீட் எக்ஸாம்னாலும் ஒருத்தன் தற்கொலைக்கு போறோம், ஒரு பாப்பா தற்கொலைக்கு போற அளவுக்கு பிரச்சனை வருது. அத அதுக்கு பேர் டீப்ரேம். அதை வந்து அதுக்கு பேர் ஃப்ரேம். டீப்ரேம்ன்றது வந்து அது மட்டும்தான் நடந்தாதான் உயிர் வாழ முடியும்ன்றது வந்து அது ஒரு தவறான செயல் இல்லையா? அதுதான் டீப்ரேம். அடுத்தது ரீஃப்ரேம். ஸோ எண்ணத்தை மாற்ற என்ன பாசிட்டிவ் எவிடன்ஸ் உண்டு, அதுதான் சொன்னேன். டாக்டர் தவிர உலகத்துல வேற எந்த தொழிலே இல்லையா? ஸோ ஆப்ஷன் இஸ் தேர், ரைட்? யூ சூஸ் லைக் சூசைட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதுல ஃப்ரேம் பண்றதுன்றது, ரீஃப்ரேம் பண்றதுன்றது. ஸோ என்ன அல்டர்னேட்டிவ் தாட் உங்களுக்கு ஏற்படும்? இப்போ இங்கதான் விஷயமே இருக்கு. ஆஸ் எ கவுன்சிலரா உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் தாட்டை உங்களுக்கு நம்ப வைக்கணும். அந்த டாக்டர் தவிர வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கூட எங்க அப்பா பிறக்கும் போதே டாக்டரா தான் பார்த்து தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாலிடெக்னிக் 10th மார்க் ஷீட் வச்சு ஃப்ரீ ஷீட்டு பாலிடெக்னிக் வச்சது, அதில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 4 மந்த்லாம் கூட படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிடிச்சது மெக்கானிக் இன்ஜினியரிங் சொல்லிட்டு இப்போ சிவில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். சரி சாரி, மெக்கானிக்ன்ற சிவில் தான். சிவில் சேர்ந்து படிச்சிருந்தேன். பட் எங்க அப்பா வந்து இல்லை நான் டாக்டரா தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லி 12th மார்க் ஷீட் வச்சு அதில் ஃப்ரீ ஷீட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஃபார்மசி சேர்த்துட்டாங்க. ஸோ அட்லீஸ்ட் டாக்டர் இல்லைனாலும் ஒரு மருந்தாளுநராக படிச்சாதான் எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் நிறைவு பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க வச்சாங்க. ஸோ அது இல்லைன்னா இது, அதே தான் வேணும்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் கிடைக்காதது வச்சு கஷ்டப்படுறத விட கிடைச்சதே இன்னும் பெட்டரா என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு டைலாக் வரும் மாட்டேன், அம்பானி பொண்ணை கட்டணும்னு ஆசைப்படுறத விட கட்டின பொண்ணை அம்பானியா மாத்தணும், அம்பானி வைப்பை மாத்தணும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அல்டர்னேட்டிவ் தாட் ஏதாவது கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகலைன்னா என்ன திட்டாதீங்க. நான் ஜஸ்ட் என்னோட ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு மீன் பிடிக்கிறவங்களா இருந்தா அவங்க மீன் வகைகளை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் சார்ந்த அனுபவங்களை வச்சு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒழிய எந்த ஒரு டாபிக்கும் இன்டென்ஷனலா நான் அதை கையாள விரும்பல. ஸோ அல்டர்னேட்டிவ் தாட் என்ன இருக்கு அப்படின்றது தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷனை தனிப்பட்ட 1-to-1 கவுன்சிலிங்ல கொடுக்கப்படும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இது பேசிக் திங்ஸ் நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா இதுவே போதுமானது, புரிஞ்சுக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் அதாவது அனுபவிக்கும் போதுதான் அது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சொல்லுவாங்களே, இந்த சண்டை வெளியில நடந்தா வேடிக்கை, தான் வீட்டுல நடந்ததான் வேதனை. அந்த மாதிரி நீங்க உங்களுக்கான பிரச்சனைகளை எங்கிட்ட வந்து 1-to-1 அணுகும் பொழுது அதை தனித்தனியா புட்டு வச்சு உங்களுக்கான அந்த நம்மளுடைய பேசிக் கான்செப்ட் ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் தான். இதுதான் வந்து ஒரு பயிற்சி. பட் ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போதுதான் இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஒரு ரிலீவ் கொடுக்க முடியும், ஒரு ரிலாக்ஸ் ஆக முடியும், ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்றத நம்புறவனா. ஸோ அதனால இந்த என்எல்பி ப்ரோக்ராம் வித் பயாலஜிக்கல், இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற ஒரு கேம் தான் ஹார்மோனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதுதான் நம்ம ஷைனி மேக்ஸோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரும் கூட. ஸோ என்னோட காம்படிட்டர் யாராவது இருந்ததுன்னா இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி தருவீங்க. பட் இதுக்காக தான் நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸா. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த கட்டமா இதுல சிபிடில நம்ம வந்து ஒருத்தங்களை ஃப்ரேம் பண்றோம், அதை டீஃப்ரேம் பண்றோம், ரீஃப்ரேம் பண்றோம், ஏபிசி மாடல் கொண்டு வரோம், ஏபிசிடி மாடல் கொண்டு வரோம், ஆக்டிவேட்டிங் என்ன சொல்றது, ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், பிலீவ், கான்சிக்வன்சஸ் அண்ட் டிஸ்பியூட்னா ஏன் அதை சொன்னல, ஏன் உன்னால டாக்டரா முடியலன்னா உன்னோட திறமையை யூஸ் பண்ணி வேற எதுவும் ஆக முடியாதுன்னு அந்த எண்ணத்துக்கு சவால் வைக்கிறது தான் டி. அதுக்கு அடுத்தது இ,
நீ வந்து ஏன் விவசாயத்துக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்க பல நாடுகள் வந்து அதை பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம நாடு இந்தியா பின்தங்கி தான் இருக்க விவசாயத்தெல்லாம் வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ் இன்னும் டெவலப் ஆகாம இருக்காங்க. அதுல எதனா ஒரு ஆராய்ச்சி பண்ணி சிந்தனையாளராக மாறி விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு சமூக மாற்றத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே, அதுக்கு என்ன ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுல எஃபெக்டிவா அவங்களை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த ABCDEF. நான் சொல்றது எஃப். ஸோ அந்த மாதிரி ஏன்னா வந்து ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், பினா பிலீவ் அவங்க என்ன நம்புறாங்க, ஐயோ நான் தோத்துட்டேன் நம்புறாங்க, சீனா அதுல என்ன கான்சிக்யூஷன்ஸ், அதுல என்ன விளைவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, தற்கொலைக்கு போயிருக்காங்களா, என்ன பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கன்றது, அதுக்கு வந்து டிஸ்பியூட் அவங்கள வந்து சேலஞ்சு வைக்கிறோம், அதுக்கு அடுத்தது எஃபெக்ட் அவங்கள வந்து எஃபெக்டிவா யோசிக்க வைக்கிறோம், அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸா வர வைக்கணும் பாசிட்டிவா. ஸோ இதுதான் வந்து ABCDE மாடல். அண்டு செயல் திட்டம் க்ரோனா என்னன்னா என்ன சொல்றது, அவங்களுக்கான கோல் அதை வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் மூலமா அதை கொண்டு வர வைக்கிறதுக்கான நிறைய டெக்னிக் இருக்கு. ரியாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதோ ஒன்று ஆகணும்னு நினைக்கிறாங்க, ஆனா தற்போதைய நிலை ரியாலிட்டியில என்னவா இருக்காங்கன்றது வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன் சந்திக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானே வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பயிற்சியாளர் ஆகணும் ஆகணும் ஆகணும்னு 5-6 வருஷமா போராடிட்டு இருக்கேன். அது என்னோட கோல். பட் ரியாலிட்டி என்னன்னா நான் தற்போது டிஸ்ட்ராக்ஷனை சந்திச்சுக்கிறேன். என்னோட நான் ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் இதை வந்து கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ண முடியல. அதுதான் என்னோட ரியாலிட்டி. அண்ட் வில்லிங்கிறது என்னன்னா அதுல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு, ஆர்வம் இருக்கிறதுனாலதான் நான் எவ்வளவுதான் டிஸ்ட்ராக்ஷனா இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற ஏதோ அப்பப்ப கிடைக்கிற டைம் வச்சு நான் வந்து அதுல திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல என்னுடைய ஆர்வம், அது வில்லிங்னஸ். அடுத்தது ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் என்னன்னா நாம அந்த கிடைக்கிற டைம்னு சொன்னோம் இல்லைங்களா, நைட்டு இல்ல இன்பிட்வீன்ல கேப்ல ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா அந்த டைம் பிளாக் செஞ்சு இல்ல வெளியில எங்கேயா போறோம் அந்த இடத்துல ஏதாவது ஷார்ட் வீடியோ போடுறோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம ஆப்ஷன் இருக்கா, இஸ் தேர் இருக்கு. ஸோ அதை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றது இந்த க்ரோ மாடல்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்வாட் அனலைசிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் டீப் ஃபோக்கஸ், டீப் ஒர்க் எப்படி பண்ணணும். ஸ்வாட் அனலைசிஸ்னா உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்ன, அதில் உங்களுக்கு த்ரெட் என்ன. ஸோ இதெல்லாம் வச்சு பேசுறது தான் வந்து ஸ்வாட் அனலைசிஸ். அடுத்ததா டீப் ஒர்க் சொல்லியிருந்தோம். CPT நுட்பங்கள் என்ன, அதை தாட் ரெக்கார்டு, உங்களுக்குள்ள என்ன தாட் ரெக்கார்டு இருக்கு. சக்ரட்டிக் கொஸ்டினிங்னா இதுவே வந்து இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்கு வெளியே ஆளுகள் அதே பிரச்சனை இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க. அதான் என்ன சொன்னேன், சண்டை வெளியில் நடந்தா வேடிக்கை, நம்ம வீட்டில் நடந்தா வேதனை சொல்லிட்டு. ஸோ அடுத்த வீட்டில் சண்டை நடக்கும்போது அதை வந்து காமெடி எல்லாம் பண்ணி அதை வந்து விமர்சனம் எல்லாம் பண்ணி அதில் இது பண்ணிருக்கலாம், அது ரைட்டா பண்ணிருக்கலாம், இது ராங்கா பண்ணி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க நிறைய சொல்றோம். பட் அதுவே நமக்கு நடந்தா நமக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிறோம். ஸோ நமக்கு நடந்த பிரச்சனையை இன்னொருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணினா அதில் நாம ஒரு டிசிஷன் எடுக்கணும். அது மாதிரி எனக்கு கொஸ்டினை கேட்கணும். இப்ப நான் ஒரு என் பிரச்சனை என்ன சொல்றேன், நான் வந்து 6 வருஷமா போராடி இருக்கேன், இதுல வந்து எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல ஒரு லைஃப் கோச்சிங்ல அப்படின்னும் போது, இதே மத்தவங்க இந்த கம்ப்ளைண்டோட வராங்க அப்படின்னா இதை பண்ணு அதை பண்ணு நிறைய நாள் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான இதையா நீங்க அது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சாக்ராட்டிக் கொஸ்டினிங் வந்து காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சர். அது காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சர் தான் ஏற்கனவே சொன்னதான், ஃப்ரேம் பண்ணணும், டீஃப்ரேம் பண்ணணும், ரீஃப்ரேம் பண்ணணும். இதெல்லாம் மைண்ட்ஃபுல்னஸ் வந்து அது வந்து நீங்க டேரக்டா பயிற்சி ஒர்க் ஷாப்ல பண்ணும்போது தான் அது உங்களுக்கு அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ்னாலே அது ஒரு ஃபீல் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் சம்மந்தப்பட்டது, உள்ளுக்குள்ள நடக்கிற டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தின இன்னும் தகவல்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்குறோம். இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து என்னதான் NLP, CPT, டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் இன்னும் நிறைய இருக்கு, பிரைமல் தெரப்பி அடுத்தடுத்த வீடியோல போடலாம் இருக்கு. பட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும். அது உடல் சார்ந்ததா இருக்கலாம், மனம் சார்ந்ததா இருக்கலாம், பினான்சியல் சார்ந்ததா இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இந்த CPT வச்சு எவ்வளவோ பிரச்சனையை நாம சரி பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், NLPக்குள்ள வர அத்தனை விஷயங்களையும் வச்சு உலகத்துல எத்தனையோ பேர் பணக்காரா இருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமலும். ஸோ அதனால உங்க வாழ்க்கையை நீங்க உங்களால பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு தளம் தான் இது. நீங்க தாராளமா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கினாலும் சரி, இல்ல டைரக்டா சேட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு 1-to-1 கவுன்சிலிங் வரதா இருந்தாலும் சரி, நீங்க எப்போ வேணாலும் அணுகலாம். அதுக்கான லிங்கை கீழே கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.